அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, ஷாஸ் அகாடமியினுடைய டிப்ளமோ இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் மூலயமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அல்லாஹுடைய கருணையினால் ஒரு சிறு தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். கவலைப்படாதீர்கள். இந்த தலைப்பை கேட்கும்போதே நம்மள யார் தான் கவலைப்படாமல் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது இல்லையா? ஆனால் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்ட முஸ்லீம்கள் எப்படி அவங்களுடைய மனதை வைத்து கொள்ளணுன்றத ரொம்ப அழகாகவே இந்த மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது சாதாரண சூழ்நிலையில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம எதிரிகளுடைய கண்ணில் பட்டுட்டோம், அவங்க நம்மளை கண்டுட்டாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை கொண்டே தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கி பலப்படுத்தின செய்தி என்ன தெரியுமா? இந்த வசனம் தான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களோட இருக்கான் அப்படிங்கிற செய்தி. நம்மளும் நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள் அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டத்தின் போது, அந்த கவலையின் போது நமக்கு அல்லாஹ் நம்மோட இருக்கிறான், அல்லாஹ் நாடுனது தான் நமக்கு வந்து தீரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையில் குறைந்தவர்களாக ஆயிடுறோம். எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு நாடியது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கவலையே நம்ம நிலையாக வைத்து கொள்ளக்கூடாது. அதற்கு ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நான் இங்கே காட்ட விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா தௌபால 51வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எப்போவுமே அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவுமே எங்களை அணுகாது. நம்ம எப்படி சொல்லணுமா? நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், எப்போவுமே அல்லாஹ் விதித்தது தான் நமக்கு நடக்கும். அவன் நம்மளுடைய மௌலானாவாக இருக்கிறான், அவன் நம்மளுடைய பாதுகாவலனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நபியே நீங்கள் சொல்லுங்கள். எப்போவுமே ஒரு முஃமின் முழு நம்பிக்கையை தன்னுடைய இறைவன் மீது வைத்தவனாக இருக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். இப்போ நாம் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம ரொம்ப நிம்மதியாக நிதானமாக இருக்கணும். அப்போ கஷ்டங்கள் கவலைகள் இல்லாமல் இருக்குமானா கிடையாது. வாழ்க்கையில் இறைவன் சோதனைகளை கொடுக்க தான் செய்வான். அந்த சோதனைகளை, கஷ்டங்களை, இன்னல்களை நாம் என்ன செய்யணும்? சகித்து கொண்டு அந்த இடத்துல இல்லாம கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர, அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு நடக்காதுன்ற ஈமான் அதிகரிக்கக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் நம்மளுடைய சூழ்நிலைகளை சந்திக்கும் போது, இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், நான் உங்களுக்கு உங்களால் தாங்க இயலாத எந்த ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். ஆக அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். அது எல்லாத்தையும் நாம் சகித்து கொண்டு நாம் அதனை நன்மையாக மாற்றக்கூடியவங்களாக நாம் இருக்கணும், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்வோமானால் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆக நாம் அல்லாஹுவால் நேசிக்கப்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவால் விரும்பப்படக்கூடியவர்களாகவும் கஷ்டங்களை, இன்னல்களை சகித்து கொள்ளக்கூடியவர்களாகவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாரையும் ஆக்கணுன்ற துஆவோட முடிக்கிற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا
شكرا يا